நம்ம வீடியோவில் ஆர்ஜே பாலாஜி சொர்க்கவாசல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பொறுத்தவரை நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போகிற வீடியோஸ்லும் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சொர்க்கவாசல் இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஆர்ஜே பாலாஜி தள்ளுவண்டியில் டிஃபன் கடை வச்சிருக்காரு. இப்படி நார்மலாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கிறப்ப சடனாக ஒரு லைஃப்பில் கொலை பண்ணிட்ட மாதிரி ஒரு கேஸ் அவர் மேலே வருது. இந்த கேஸ்னால அவர் ஜெயிலுக்கு போகணும் சுச்சுவேஷன் வேறு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போய் என்ன பண்ணாங்க இந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா இந்த படத்தோட ஹீரோ ஆர்ஜே பாலாஜி தான். இந்த அளவுக்கு போல்டான சீன்ஸ்லாம் நடிப்பாராங்கிறது டவுட்டாக தான் இருந்தது. ஆனால் இவர் இந்த கேரக்டர் நடிச்சது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜினாலேயே காமெடி ஹீரோவாக தான் இருப்பார்னு ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனால் அவருக்குள்ள ஒரு ஆக்டர் இருக்காருங்கிறது இந்த படம் மூலமாக தெரியுது. அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருந்தார் இந்த படத்துல. இவரையும் தாண்டி கருணாஸா இருக்கட்டும், செல்வராகவனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரு கேரக்டரும் மனசுல நிக்கிற மாதிரி சூப்பரா எழுதியிருந்தாங்க படம் ஃபுல்லாவே. குறிப்பா வில்லன் கேரக்டர் பத்தி சொல்லணும்னா செதுக்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த கேரக்டர் பார்த்த உடனே நமக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும். அந்த அளவுக்கு பிசிக்கலாவும் சரி, அந்த கேரக்டரோட ஆர்க்கும் சரி சூப்பராகவே எழுதியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு பேக் பன் தான் சொல்லணும். இந்த படத்துல மியூசிக் இல்லைன்னா படமே இல்லைன்னு தான் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்த இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். அடுத்தது படத்தோட ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் படம் 2.25 மணி நேரம் ஓடுது. எந்த இடத்துலயும் போரே அடிக்காம படம் முழுக்க பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் முடிஞ்சு இன்டர்வல் வரும்போது பாத்ரூமுக்கு எந்திரிச்சு போகவே தோணல. அந்த அளவுக்கு அடுத்து என்னாகுங்கிறது தான் படத்தோட ஸ்கிரீன் பிளே தூக்கி நிறுத்துது. அடுத்தது இந்த படத்துல வர ஜெயில் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா யதார்த்தமா நல்லாவே எடுத்திருந்தாங்க. ஜெயிலுக்கு செட்டு தான் போட்டிருக்காங்க, அந்த செட்டு மாதிரி தெரியவே இல்லை. படம் பார்க்கும்போது உண்மையான ஜெயில் மாதிரி தான் தெரிஞ்சது. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஜெயில் சீக்வன்ஸ்ல. அடுத்தது படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பாத்துறோம். இந்த படம் முழுக்க ஜெயிலுக்குள்ளேயே நடக்கிறதுனாலயே இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா இது கண்டென்ட் உள்ள படம். நீங்க தனியாவே பார்த்தாலும் இந்த படத்தை முகம் சொல்லிக்க வைக்கிற சீன்ஸ்லாம் நிறையவே இருக்கும். இந்த அளவுக்கு கண்டென்ட் இந்த படத்தை அள்ளி தெளிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அதனால ஃபேமிலியோட போகணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னா, இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஜெயில் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய படங்களோட ஹெவியாச்சுன்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிள் சொல்ல போனா விருமாண்டி, வட சென்னை, ஹாலிவுட் பக்கம் எக்கச்சக்க ஜெயில் படங்கள் எல்லாம் அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் நிறைய ஊத்திக்கிட்டு இருந்துச்சு எனக்கு. மற்றபடி ஓவரால் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த வீக்கெண்ட் கண்டிப்பா போய் பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நல்ல படமா இந்த படம் வந்திருக்கு. நீங்க இந்த சொர்க்கவாசல் படம் பார்த்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.